Morning students. In the previous section of video we studied about word processor. Today we are going to study about an introduction to OpenOffice Writer. So word processor அப்படினா என்ன? So word processorல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, அதை டெவலப் பண்ண கம்பெனிஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ தமிழ் வேர்ட் ப்ராசஸர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நாம் இன்றைக்கி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்ற சாஃப்ட்வேரை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இது. ஸோ இதனால் நம்ம வந்து ஈஸியாக நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி அவங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி. ஸோ எல்லாமே சேம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே வந்து நிறைய ஆஃபீஸ் அதாவது வேர்ட் ப்ராசஸ் சாஃப்ட்வேர் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் போவாங்க. OpenOffice is the leading open source office software suite for word processing, spreadsheets, presentations, graphics, databases and such more. ஸோ OpenOffice Writer அப்படின்றது ஒரு வேர்ட் ப்ராசஸ் சாஃப்ட்வேர், ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன், அப்புறம் கிராஃபிக்ஸ், டேட்டாபேஸ், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ்லேயே நமக்கு கிடைக்குது. இட் இஸ் அவைலபிள் இன் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஆன் ஆல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் வந்து இந்த ஓப்பன் ஆஃபீஸ் வந்து இங்கிலீஷ், ஸோ நிறைய கிடைக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். It stores all data in international open standard format and can also read and write files from common office software packages. So OpenOffice is easy to learn. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா டேட்டாஸை வந்து நம்மளால் ஈஸியாக டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும் அண்ட் ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் இருக்குது. இதில் நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் எ ப்ரொடக்டிவ் ஆஃபீஸ் சூட் வித் எ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் சஜஸ். ஸோ என்னென்ன ஆஃபீஸ் சூட்டபுளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம புக்கில் கொடுத்துருக்குற பேக்கேஜஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், OpenOffice Calc, OpenOffice Base, OpenOffice Draw, OpenOffice Formula. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் OpenOffice Writer அப்படின்றது வேர்ட் ப்ராசஸர்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேர்ட் ப்ராசஸர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? டு கிரியேட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம புக்ஸ் எல்லாம் டைப் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி டைப்பிங் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து OpenOffice ரைட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். Then OpenOffice Calc, so spreadsheets to create worksheets. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் கால்குலேஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் பர்பஸ்க்காக ஆஃபீஸ் பர்பஸ்க்காக ஸோ OpenOffice Calc வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு OpenOffice Base, ஸோ டேட்டாபேஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் ஸோ டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டாபேஸ் அப்படின்றது ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஃபீல்டில் வெரி இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது. ஸோ இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரும் நமக்கு வந்து OpenOffice Base அப்படின்ற சாஃப்ட்வேரில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஸோ ப்ரெசன்டேஷன், ஸோ எந்த ஒரு புக்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாமே நம்ம வீடியோவாக பார்க்குறோம் இல்லையா. ஸோ ப்ரெசன்டேஷன் மெத்தட், ஸோ வந்து ஈஸியாக மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸாக எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ வீடியோவாக இல்லையா. ஸோ அதுக்கு வந்து எப்படி அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் OpenOffice இம்ப்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு OpenOffice Draw. ஸோ ட்ராயிங் பர்பஸ்க்காக நம்ம ட்ராயிங் பார்க்குறோம் இல்லையா. ஸோ ட்ராயிங் பர்பஸ் ஸ்மால் சைல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அதுக்காக யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் OpenOffice Formula. ஸோ இதில் வந்து ஃபார்முலாஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகே. ஸோ நமக்கு இந்த சாப்டரில் OpenOffice Writer அப்படின்னா என்னன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். OpenOffice Writer is the word processor component of OpenOffice. In addition to the usual features of word processor, spell check, thresholds, hyphenation, autocorrect, find and replace, automatic generation of table of content and indexes, mail merge and others, Writer provides these important features. ஸோ OpenOffice அப்படின்னு நம்ம OpenOffice ரைட்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ வேர்ட் ப்ராசஸர் காம்போனன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் இன்னும் என்னென்ன டெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பெல் செக்கிங் பண்ணலாம். ஸோ த்ரெஷர்ஸ், ஸோ மீனிங் அதை பார்க்கலாம். அடுத்து ஹைஃபனேஷன் யூஸ் பண்ணலாம், ஆட்டோ கரெக்ட், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அந்த டாப்பிக்கெல்லாம்.
ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னால் என்ன. ஸோ இது எல்லாமே மெயில் மெர்ஜ், அது இல்லாமல் இன்னும் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ், பேஜ் லேஅவுட் மெத்தட்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ரேம்ஸ், காலம்ஸ் அண்ட் டேபிள்ஸ், embedding or linking of graphics, spreadsheets and other objects, built-in drawing tools, master documents to group a collection of documents into single documents. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ்னால் ஏற்கனவே இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பேஜ் லேஅவுட் மெத்தட்ஸு, அப்புறம் ஃப்ரேம்ஸ் எடுத்து ஃப்ரேமாக எப்படி யூஸ் பண்ணுறது, காலம் மெத்தடில் எப்படி டைப் பண்ணுறது, டேபிளர் காலம் போட்டு டேபிள் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டேபிள் போட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ கிராஃபிக்ஸ் எப்படி இதில் எம்பர்ட் பண்ணுறது, அப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து இதில் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இன்னும் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் வேறு சாஃப்ட்வேர்ஸ் இதில் எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராயிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட இதில் கொண்டு வரலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது, இன்னும் நிறைய குரூப் கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் டாக்குமெண்ட்டாக எப்படி மர்ஜ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Changing tracking during revisions, database integration including a bibliography database, export to PDF. ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் OpenOffice Suite ஃபார் http://www.openoffice.org டவுன்லோட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த பாத் நேமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாத் நேம் ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்குது OpenOffice ரைட்டர். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட சிஸ்டத்தில். ஓகே ஸோ கிரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட் இன் OpenOffice ரைட்டர். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து லேப் உண்டு, ஸோ ப்ராக்டிக்கல் உண்டு இந்த எக்ஸசைஸ்லாம். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சிஸ்டத்தில் செஞ்சு பாருங்கள். எ நியூ OpenOffice ரைட்டர் டாக்குமெண்ட் கேன் பி கிரியேட்டட் பை வேரியஸ் மெத்தட். ஸோ OpenOffice ரைட்டரை நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட் பட்டன், ஸோ நமக்கு டெஸ்க்டாப் இன்ட்ரோடக்ஷன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் டாஸ்க் பார் இருக்கும், அதில் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் OpenOffice அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு OpenOffice அதில் அந்த பேக்கேஜஸ் எல்லாமே காமிக்கும். அதில் OpenOffice ரைட்டர் போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு OpenOffice ரைட்டர் ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ பாருங்கள். ஸோ நமக்கு அப்படி இல்லைன்னா ஐக்கானே டெஸ்க்டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா டபுள் கிளிக் ஆன் OpenOffice ஐக்கான் அந்த டெஸ்க்டாப். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் நமக்கு வரும், வெல்கம் ஸ்க்ரீன் வரும். அந்த பேக்கேஜஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆக பாருங்கள். அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்றதான் OpenOffice. அதை போய் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு அது ஓப்பன் ஆகிடும். த ஓப்பனிங் ஸ்க்ரீன் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்டார் சென்டர். ஸோ அப்போ அந்த ஓப்பனிங் ஸ்க்ரீனுக்கு என்ன நேம் அப்படின்னா ஸ்டார் சென்டர் அப்படின்னு நேம். இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் ஸ்டார் சென்டர். ரைட்டர் இஸ் ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் OpenOffice, so it may be invoked from the star center by simply clicking on the text document icon. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டார் சென்டரில் போய் டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். A new text document can also be created by selecting File, New Text Document from any OpenOffice application. ஸோ புதுசாக ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோன்னா அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போன உடனே ஃபைல் மெனு பார் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன்லாம் எப்படி இருக்கும், மெனுஸ்னால் எப்படி இருக்கும்னு எல்லாமே 4th and 5th சாப்டர்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோடனே நமக்கு ஓப்பன் ஆகும் நியூ டாக்குமெண்ட். அப்படி இல்லைனா Ctrl+N அப்படின்ற கீயை கொடுத்து கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்க. ஸோ அது வந்து ஷார்ட்கட் மெத்தடாக நம்ம நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய நியூ OpenOffice ரைட்டர் விண்டோ. இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு பிளாக்காக டார்க்காக ஒரு வெர்டிக்கல் பார் ஒன்று ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைனில். ஸோ அதான் அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பேர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அங்கே டைப் பண்ணும்போது அங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஸ்க்ரீன். இப்போ இந்த ஸ்க்ரீனுடைய பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பார்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். So the figure 6.3 display the content of OpenOffice writer windows such as title bar, menu bar, standard toolbar, formatting toolbar, ruler, workspace and state bar. The components of OpenOffice writer window are explained below in figure 6.3. நமக்கு வந்து இந்த 6.3 ஃபிகரில் இதோடைய காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காம்போனண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேமோட பாருங்கள்.
ஸோ இது ஒவ்வொன்றதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ மேலே ஃபஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள் டைட்டில் பார். ஸோ உங்களுக்கு எம்எஸ் வேர்டு தெரியும் அப்படின்னா அதுதான் இது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்றது. ஜஸ்ட்டு கம்பெனி நேம் தான் வேறு ஒருத்தவங்க இதை அதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை வேறு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். பட் பர்பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ டைட்டில் பார். ஸோ டைட்டில் பாரில் தான் நம்ம ஃபைலோடைய நேம் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மெனு பார். அதுக்கு கீழே பாருங்கள் டூல் பார். ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இந்த மெனுவில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சேவ், கட், காப்பி, பேஸ்ட்டு, ஜூம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரூலர் இருக்குது பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடும் டாப் சைடும் ரூலர் இருக்கும், ரூலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட் சொன்னாலே அந்த ஸ்க்ரீனில் டார்க்காக இருக்குது பாருங்கள், வெர்டிக்கல் பார் ஃப்ளாஷ் ஆகும், அந்த பார் தான் இன்சர்ஷன் பாயிண்ட். அதாவது நம்ம கீபோர்டில் டைப் பண்ணும்போது அந்த கர்சர் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள் டைட்டில் பார்லேயே வந்து ரைட் சைடில் டாப்பில் பாருங்கள் 3 பட்டன் இருக்குது, அதுக்கு பேர் கண்ட்ரோல் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்டன் ஒன்று மினிமைஸ் பட்டன், இன்னொன்று மேக்ஸிமைஸ் ஆர் ரீஸ்டோர் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பட்டன். ஸோ அது மாதிரி ஸ்க்ரால் பார்ஸ் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும் பாட்டம்லேயும் இருக்குது அந்த ஸ்க்ரால் பார். ஸோ ஸ்க்ரீனுடைய பேஜஸை நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரால் பார் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பார். ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் எந்த பேஜில் இருக்கும், எந்த லைனில் இருக்கும், எந்த பேராகிராஃப் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்காக ஸ்டேட்டஸ் பாரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதான் வந்து காம்போனன்ட்ஸ். ஸோ இதோடைய யூஸ் என்ன அப்படின்றா நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டைட்டில் பார் இஸ் டிஸ்பிளேட் அட் த டாப் ஆஃப் த விண்டோ which display the name of the document. ஓகேங்களா, இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ நமக்கு அது வந்து நமக்கு என்ன பண்ணும், டிஃபால்ட் நேமை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். a document is given the name is untitled one. இப்போ நம்ம டைட்டில் பாரில் நம்ம ஓப்பன் பண்ணோடனே டிஃபால்ட்டாக நமக்கு அன்டைட்டில் அப்படின்ற நேமில் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. அப்போ நாம் என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த நேம் வந்து நமக்கு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் வந்து நம்ம டைட்டில் பார் யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ஃபைல் ஓப்பனில் இருக்குது அப்படின்றத அந்த நேம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். the right corner of the title bar control buttons available, minimize, maximize or restore and close button. அப்போ கண்ட்ரோல் பட்டன் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அது என்னென்ன பட்டன் கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பட்டனை மட்டும் எடுத்து மினிமைஸ் பட்டன் உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரீனை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். when you click minimize button it shrink your document window smaller in size and shows it as a small button on the taskbar. To restore it in its original size, place your mouse pointer on the open office button which is available in the taskbar. You can view your document as picture and when you click on the button your document is restored to its original size. ஸோ இப்போ பாருங்கள் அந்த பட்டனை நம்ம கிளிக் மினிமைஸ் கொடுத்தோடனே நம்ம டாஸ்க் பாரில் ஸ்மாலாக ஒரு இதுவாக காமிக்கும். அதுவே நம்ம போயிட்டு மேக்ஸிமைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அதுவே ரீஸ்டோர் கொடுக்கும்போது அது சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக பெருசாக நமக்கு வந்து காமிக்கும், மேக்ஸிமைஸாக காமிக்கும். அதை விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருந்தால் அது ரீஸ்டோர். க்ளோஸ் கொடுத்திங்கன்னா அந்த ஃபைலே வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமைஸ் பட்டன் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. க்ளோஸ் பட்டன் அப்படின்னா அந்த ஃபைலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ when you click this button the application is closed and OpenOffice return back to the desktop. The red colored close button may also be called as exit or quit. ஸோ இந்த க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி எக்ஸிட் ஆர் குவைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகே. ஸோ தேர் இஸ் another X mark on the rightmost corner of the menu bar. This is actually used to close your document. When you click this X mark, your document will be closed. OpenOffice will continue to be in open condition. ஸோ இதுக்கு மேலே ரெட் கலரில் கிராஸ் இருக்கு பாருங்கள், அதுதான் க்ளோஸ் பட்டன், அதுதான் OpenOffice க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு கீழே ஒரு கிராஸ் இருக்கு பாருங்கள் பிளாக்ல, அது க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவோம், டோட்டலாக OpenOffice க்ளோஸ் பண்ணாது. OpenOffice ஓப்பன்லேயே தான் இருக்கும். அது உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட் அப்படின்றது ஒரு பேப்பர் மாதிரி, அந்த ஒரு பேப்பரை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவோம்.